ஹே ஆல், இன்றைக்கி ஒரு ஆத்தென்டிக்கான கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் சாட்டே பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் தேவையில்லை, ஒரு அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 7 to 8 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் நம்ம இந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒரு 60 to 70% குக் ஆனால் போதும். ஏன்னா அகெயின் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது அது திருப்பி குக் ஆக தான் போகுது. சில பேர் இந்த மாதிரி குக் பண்ணவே மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் டைரெக்டாக கூட ஷீட்டில் வச்சு அவங்க ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த ஸ்ப்ரிங் ரோலில் இருக்கிற அந்த ஆனியன் இருக்குள்ள, பல்ப் ஆனியன், அந்த பல்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொடமிளகாவும் முட்டைக்கோஸ் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான், இதெல்லாம் அளவு இல்லை. ஸோ நான் கேப்சிகமையும் கேபேஜும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் நான் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த கேபேஜோட ஸ்மெல் நல்லா இல்லாதனால தான் லைட்டாக நான் குக் பண்ணி இந்த மாதிரி செய்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி செஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இன் த சென்ஸ் அந்த லீஃப். அதுவும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணோன்னா அந்த ஆவியில் சீக்கிரமாக குக் ஆயிரும். எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு, ரொம்ப குக் ஆகல, ஒரு 30% குக் ஆகிருக்கு. வெளியே கிளைமேட் செம்மையாக இருக்குது, எப்படா ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு முடிப்போம் சாப்பிட்லான்னு எங்களுக்கே ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சாஸஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வினிகர் 1 டீஸ்பூன். அண்ட் தென் சில்லி சாஸ். சில்லி சாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இந்த வெஜ்ஜுக்கு தேவையான சால்ட், பெப்பர் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு சைனீஸ் ஸ்மெல் வருது. இந்த சோயா சாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சிக்கன் பாயில் பண்ணி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு சிக்கன் வேணான்னா சிக்கனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட வெஜ் ஸ்ப்ரிங் ரோலாக பண்ணலாம், சூப்பர்பாக இருக்கும். நான் சிக்கன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு, நமக்கு தான் எல்லாத்துலேயும் ஒரு நான்வெஜ் வேணும்ல, அதனால கொஞ்சமாக சிக்கன் பெப்பரும் சால்ட்டு போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 to 5 மினிட்ஸ் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஷீட்டை நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு 2 to 3 டீஸ்பூன் மைதா போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரெடிமேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு தான் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சமாக சைடாக
சைடாக கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மைதா பேஸ்ட் ரெடி பண்ணேன். அப்போ தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இந்த ஷீட்ஸை போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் ரொம்ப அப்சார்ப் பண்ணி கிறிஸ்பியாக இல்லாமல் ஆயிலியாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஷீட்டு. ஒரு அளவுக்கு கோல்டன் ஆன ஒன்று டர்ன் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடையும் சைமல்டேனியஸாக டர்ன் பண்ணி ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர், ஒரு டார்க் கோல்டன் கலர் வந்தோடனே ஸ்ப்ரிங் ரோலை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இப்போலாம் ஹோட்டல்ஸில் ஸ்ப்ரிங் ரோல் அவ்வளோ ஆத்தென்டிக்காக கிறிஸ்பியாலாம் கிடைக்கிறதே இல்லை. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதெல்லாமே நான் டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆயிலெலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிடும். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப நேரமாக என் பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்டயே கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். செம சூடாக இருக்குது. சூப்பரா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பை. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.